படம் வந்து என்ன ஒரு மைனஸ்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்கிரிப்ட். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மதகத ராஜா மூவி தான். விஷால் அண்ணா வந்து செம்மையா நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் வந்து படம் வந்து வேலைக்கால. மியூசிக் நல்லா இருக்கு. சாங்ஸ் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நீங்க ஒரு சாங் பாத்தீங்கன்னா வேற ரேஞ்சில் பிரம்மாண்டமா இருந்துச்சு. வரலட்சுமி நடிச்சிருக்காங்க, அஞ்சலி நடிச்சிருக்காங்க, விஷால் நடிச்சிருக்காரு, சந்தானம், மணிவண்ணன் நடிச்சிருக்காரு, மனோபாலா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. பார்க்கலாம், திரும்பவும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆக்ஷன், காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரொம்பவே கிளாமரஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. அஞ்சலிக்கு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர். பட் அவங்க சீன்ஸ் எல்லாம் வர இடம் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. பட் பர்சனலா அவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. விஷால் எப்படி நடிச்சிருக்காரு? சொல்லவே தேவையில்லை, அவங்க வேற லெவல். அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய ஒவ்வொரு நடிப்பும் சரி, அவங்களுடைய அந்த ஒரு ஃபைட்டு எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. மியூசிக் வந்து ஆசச் நல்லா தாங்க இருக்கு. மியூசிக் குறையெல்லாம் சொல்ல முடியாது. சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ளோ வந்து கெடுக்குது. நீங்க தனியா அந்த சாங் பாத்தீங்கன்னா எல்லா சாங்குமே ரசிக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல என்டர்டைனர், வந்து எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட. அஞ்சலிக்கெல்லாம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஜாஸ்தி ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் ஆனால் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நம்ம எதிர்பார்க்கறத விட தாண்டி ஜாஸ்தி சீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு இன்டர்வல். வேற ரேஞ்சில் ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சிருக்காங்க. நம்ம செகண்ட் ஹாஃப் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அது டோட்டலாக முரண்பாடாக ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்து. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோமோ திரும்ப செகண்ட் ஹாஃப் அதே தான் வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. அதோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு வந்து என்ன ஃபிளாஷ்பேக் தெரிஞ்சிருது. அது வந்து ரொம்ப ஒரு லென்த்தாக வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஹெவி லேக்காக இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்கு. அது தெலுங்கு ஆடியன்ஸுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஓவர் த டாப்பாக இருக்கு. காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. நம்ம ஸ்டோரி புதுசாக இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வந்து செட் ஆகல. செகண்ட் ஹாஃப் டோட்டல் லேக் தான். இல்லை, இது வந்து கதை ஒன்றும் புதுசாக இல்லைங்க. ஒரு ஏற்கனவே ஒரு நம்ம அவரே வந்து மக்கள்கிட்ட காமிச்ச அதே கதை தான். ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு. படம் லேக், செகண்ட் ஹாஃப் லேக், மற்றபடி ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம்.